ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. இங்க யாழினி அவங்கள கட்டிப்பிடிச்சு அப்படியே வரவேற்கிறாங்க. "வந்தியா அம்மு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம இப்ப விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. வீட்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. காவேரி மட்டும் திடீர்னு எப்படி அவர் அனுப்பிச்சாரு? நான் போய் கேட்டு கூட குழந்தைய அனுப்ப மாட்டேன் ஸ்கூலுக்குன்னு சொன்னாரு. எப்படி உங்ககிட்ட அனுப்பிச்சாரு? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அம்மா தான் போய் பேசிச்சு. குழந்தைய அனுப்ப சொல்லி கேட்டுச்சு. ஏம்மா அப்படிலாம் பண்ற? அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இங்க பாரு காவேரி, உன்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு தான் அம்மு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவள் என்னை பேத்தியாக தான் நான் நினைக்கிறேன் அவளை. அதே மாதிரி அவள் என்னை பாட்டியாக தான் நினைக்கிறா. அதனால் எங்களுக்குள்ளே இருக்க விஷயத்தை நீ தலையிடாத. என்னை பொறுத்த வரைக்கும் அம்மு சந்தோஷமாக இருக்கணும். அவள் நம்மளெல்லாம் பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா? என்கிட்ட ஃபோன் பண்ணி பாட்டி என்னை பார்ப்பீங்களான்னு சொல்லிட்டு குழந்தை கேட்குறா. எப்படி என்ன போகாமல் இருக்க முடியும்? எனக்கு தெரியாதுடி. என்னை பொறுத்த வரைக்கும் அம்மு வேற, யாழினி வேற எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க காவேரி. இந்த அளவு அம்மா குழந்தை மேலே பாசம் வச்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. உனக்கு என்னக்கா இதெல்லாம்? அம்மா சொல்கிறது கரெக்டு தானடி. இந்த பிரச்சனையில் அம்மு என்னடி தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம கங்காவும் அடுத்து காவேரி யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன தான் இப்போ நடந்தாலும் விஜய் அனுப்ப மாட்டார். என்ன நடந்திருக்கும்? அம்மா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக இருக்காங்க காவேரி. இங்கே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வராரு அந்த கார்த்திக் கல்யாணம் நடக்காது இதுக்கப்புறம், உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இந்த கல்யாணம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. யாரும் என்னென்ன சொல்கிறத கேட்டுட்டு கல்யாணத்தை வேணாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு கரெக்டாக இருக்கும்னு நான் நினைப்பேன். இவங்க எனக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு பார்த்து எடி அந்த பையன் என்ன சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு, உன்னை பற்றி 1க்கு 2 யாரும் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு இந்த பையன் இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறான். பார்க்குறல நீ பார்த்த மாப்பிள்ளை லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம சாரதா அதை கேட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கெல்லாம் காரணம் அம்மோட அப்பா தான் ஏதோ சொல்லியிருக்காரு, அதனால தான் என் கல்யாணம் நின்றுருக்கு அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் நான் அந்த பையன் நம்பிடுவானா? நான் அப்புறம் என்னடி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? இப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாத கல்யாணம் பண்ணி என்ன வாழனா நீ நினச்சிட்டு இருக்க அப்படி சாரதா கேட்குறாங்க. பார்த்து முறைக்கிறாங்க காவேரி. விடுமா, எப்படியோ கல்யாணம் நின்றுச்சுல, நம்மளுக்கு அது போதும், நீ வாமா அப்படி சொல்லிட்டு கங்கா கூட்டிகிட்டு போகிறாங்க சாரதாவை. இங்கே காவேரி செம்ம கடுப்பாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் அம்மோட அப்பா தான், அவர் சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. விஜய் என்ன மேடம் என்னை ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, என்ன விஷயம் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே கேட்குறீங்க என்கிட்ட. இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்கு என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்கன்னு தெரியல, என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்கள் சொன்னதுங்க எனக்கு புரியும் அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாமல் நடிக்காதீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்ததுன்னு சொல்லிட்டுருங்க, என்ன விஷயம்னு சொல்லலை. நீங்கள் எதனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட 1க்கு 2 என்னை பற்றி சொல்லி கல்யாணத்தை நிறுத்தினீங்க. கல்யாணம் நின்று போச்சா? என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம், என்னை பார்க்க வந்த மாப்பிள்ளை கிட்ட நீங்கள் முன்னாடியே பேசியிருக்கீங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசி கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க அப்படி தானே? என் கல்யாணம் நின்று போச்சு, இப்போ உனக்கு சந்தோஷமாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு, அப்படியே பூரிக்கிறாரு. அதை பார்த்துட்டு காவேரி செம்ம டென்ஷனாக இருங்க. என்ன சிரிக்கிறீங்க? அவ்வளோ சந்தோஷமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? இப்போ சந்தோஷம் இருக்காதா? இந்த கல்யாணம் என்ன அதனால் நம்ம கல்யாணம் நடக்கும் அப்படின்றாங்க. அது கேட்டு காவேரிக்கு அப்படி கடுப்பாகுது. என்னங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? நம்ம கல்யாணம் இக்கார கூட நடக்காது அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கல்யாணம் நிற்கணுன்ற எண்ணம்லாம் எனக்கு இருந்துச்சு தான். ஆனால் நான்லாம் போய் அங்கெல்லாம் எதுவுமே நான் சொல்லலை. நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்கள் பேச்சுக்கு வரமாட்டேன், உங்கள் விஷயத்தை தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எப்படிங்க நான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் பேசலைன்னா யார் பேசியிருப்பா? யார் பேசினாங்க, யார் பேசினாலும் எனக்கு தெரியாதுங்க. யாரோ பேசியிருக்காங்க, அதை கேட்டுட்டு அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காமல் இருந்து எனக்கு சந்தோஷம். ஆனால் அதுக்காக இந்த மாதிரிலாம் உங்களை பற்றி நான் எதுவும் சொல்லலை. அன்னைக்கு நான் விளையாட்டாக செய்ய போய் பெரிய பிரச்சனையை மாட்டிக்கினேன் உங்ககிட்ட. மறுபடியும் தப்பை நான் செய்ய மாட்டேன். உங்கள் கல்யாண விஷயத்தில் என்ன நடந்ததுன்னு நீங்களே பார்த்துங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாரு.